பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆயத்துல் குர்சியை பற்றி ஒரு சில விளக்கங்கள் 2-3 நாட்களாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. அந்த தொடரிலே இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள். சஹீஹுல் புகாரியில் கிதாபு ஃபதாயிலில் குர்ஆன் என்ற பாடத்திலேயும், கிதாபுல் வக்காலா என்ற பாடத்திலேயும், சிஃபத்து இப்லீஸ் என்ற பாடத்திலேயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ரிவாயத்து, ஒரு அறிவிப்பு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அறிவிப்பு. ஏற்கனவே முந்தானத்து கடைசியாக சொல்லப்பட்ட அறிவிப்பு இருக்கிறதே, ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பு. அந்த அறிவிப்பிலேயும் சேம் இதே மாதிரியே செய்தி தான் அதிலேயும் வந்துச்சு. அந்த மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு செய்தி இந்த ரிவாயத்து முன்தகப்லையும் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய ஜக்காத்துடைய பொருளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெருமானார் அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த ஜக்காத்துடைய பொருளை திருடுவதற்காக வேண்டி ஷைத்தான் வந்தான். அவன் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் போர்வையில் அந்த ஜக்காத்துடைய பொருளை அள்ளி அள்ளி போட்டு எடுத்துக்கிட்டு போனான். 3வது முறையாக அவன் 3 முறை நான் அவனை பிடிச்சேன். 3வது முறையாக அவனை பிடித்த போது அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இரவில் நீங்கள் படுக்கைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டால் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாவலர், ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கின்றான். அந்த மலக்கு காலை வரையிலும் உங்களை பாதுகாக்கிறார். ஷைத்தான் காலை வரையிலும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷைத்தானே சொன்னதாக அபூ ஹுரைரா அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க. அப்போ பெருமானார் அவர்கள் அவன் பொய்யன், ஆனால் சொன்ன விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது புகாரியில் இந்த ரிவாயத்து, பல இடங்களிலே இந்த ரிவாயத்து இடம்பெற்று இருக்கிறது. ஒரு ரிவாயத்து அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ரிவாயத்து. இன்னொரு அறிவிப்பு இவங்களுடைய அறிவிப்பு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது. அந்த அறிவிப்பு இருக்கிறது ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களினுடைய அறிவிப்பு. அதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் இருக்கிறது அது பேரித்த பழம். அந்த பேரித்த பழங்களை சைத்தான் இருக்கிறானே கை நிறைய அள்ளிக்கிட்டு அவன் போய்கிட்டு இருந்தான். அப்போது இவர் சைத்தானை பிடிச்சப்போ அவன், அதாவது இவர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இவர் உபய் இப்னு கஅப் அவர்கள் இந்த செய்தியை சொன்னப்போ பெருமானார் அவர்கள் உபய் இப்னு கஅப் இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஷைத்தானை பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவன் கதவை திறக்கும்போது நீங்கள் சுப்ஹான மன் சஹரக முஹம்மத், சுப்ஹான மன் சஹரக முஹம்மத் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அவனால் எங்கேயும் ஓட முடியாது, நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி அவனை பிடிச்சிட்டார். பிடிச்சப்போ ஷைத்தான் இருக்கிறானே அவன் உபய் இப்னு கஅப் அவர்களிடத்தில் அவனுடைய தங்கடத்தை சொன்னான். நான் எனக்காக திருடலைங்க, நான் ஒரு ஏழைக்காக திருடுறேன். பாவம் அந்த ஏழை இருக்கிறானே, அவனுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக தான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவன் சொன்ன உடனே விட்டுட்டார் அவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. அப்போ ஆக மொத்தத்தில் 3 விதமான சஹாபாக்கள்கிட்ட இருந்து இந்த அறிவிப்பு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த நேரத்தில் அவனும் ஆயத்துல் குர்சியை தான் ஓத சொன்னான். 3 சஹாபாக்கள்கிட்ட இருந்து இந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை அந்த சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்து ஒன்று, அப்புறம் அபூ அய்யூபுடைய ரிவாயத்து முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத்து புகாரியில் இருக்குது. அதே மாதிரி உபய் இப்னு கஅபுடைய ரிவாயத்து இப்னு மர்திவியாவில் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஆயத்துல் குர்சியில் இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லி சைத்தானே சொன்ன வார்த்தை அது. இதை இந்த அறிவிப்புகள் சொல்லுகிறது.
ஆயத்துல் குர்சியினுடைய பரக்காத்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கும் ஒரு 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 மனிதன் ஒரு ஜின்னை சந்தித்தான். ஒரு மனிதன் ஒரு ஜின்னை சந்தித்தான். அப்பொழுது அந்த ஜின்னு இருக்குதே, நம்ம நினைக்கிறோம்ல ஜின்னு அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதை அதை பார்த்தா நம்மெல்லாம் பயந்துருவோம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அசலில் பார்த்தா நம்மளை பார்த்து தான் ஜின்னு பயந்துக்கிட்டு இருக்குது. ஜின்னுங்க இருக்குதே, அதுங்க தான் உலகத்தில் இருந்துச்சுங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறமேல மனிதனை படைச்சதுக்கு அப்புறமேல இந்த ஜின்னு சைத்தானுங்களை எல்லாம் அடித்து விரட்டப்பட்டுச்சு. எல்லாம் போங்க, எல்லாம் கடல் பகுதிகளில், காடுகளில், மலைகளில் அங்கே போய் வாழுங்கன்னு சொல்லி அவங்கள எல்லாம் விரட்டப்பட்டு பூமியில் இந்த மாதிரி இடங்களில் மனிதர்கள் தங்க வைக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னை பார்த்து பயப்படுற மாதிரி ஜின்னு நம்மளை பார்த்து, மனிதனை பார்த்து பயப்படுது. ஸோ அசலில் இந்த ஜின்னுடைய கோளாறு யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பலகீனமான இதயம் படைத்தவர்களாக இருப்பாங்களோ, யார் ஜின்னு சைத்தானை பற்றி ரொம்ப பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய அசராத்துகள் அதிகமாக. நீங்கள் பாருங்களேன், அதிகமாக பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆனால் கம்மி. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்வாடி மாதிரி ஏரியாக்களில் போய் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுருக்காங்களே, எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்க தான். எல்லாம் ஏகப்பட்ட பொம்பளைங்க ஜின்னு கோளாறு, அந்த கோளாறு, இந்த கோளாறுன்னு கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. சரி, இப்போ இந்த அறிவிப்பு உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு மனிதர், இப்னு மசூத் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் ஒரு ஜின்னை போய் முலாக்காத் பண்ணார். ஒரு மனிதர் ஜின்னை போய் சந்திக்கிறார். அப்போ அந்த ஜின்னு இருக்குதே, அது சொன்னிச்சான், என் கூட குஸ்தி போடு அப்படின்னு சொன்னிச்சான். அந்த மனுஷனை, என் கூட குஸ்தி போடு, நீ அந்த குஸ்தியில் என்னைய நீ வீழ்த்தி விட்டால், என்னைய தூக்கி நீ கீழே போட்டுட்ட அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு ஒரு ஆயத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு சொன்னிச்சு. நீ எப்போ வீட்டுக்கு போவியோ அந்த ஆயத்தை நீ படித்த அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் இருக்கிறானே அந்த வீட்டுக்குள்ளார வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு சொன்னிச்சு. என்ன ஆயத்துன்னு சொல்லலை, வெறும் இதை மட்டும் சொன்னிச்சு. அது நீ ஓதிட்டேன்னா வீட்டுக்கு போகும்போது அப்போ அந்த வீட்டுக்குள்ளார ஷைத்தான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு சொன்னிச்சு. குஸ்தி ஆரம்பமாயிருச்சு. இப்போ அந்த குஸ்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனிதர் என்ன பண்ணார், இந்த ஜின்னை தூக்கி போட்டு கீழே தள்ளிட்டார், கீழே தூக்கி போட்டார். குஸ்தி அப்படி தான், குஸ்தி விளையாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், யார் தூக்கி கடாசுறாங்களோ அவங்களுக்கு இது கொடுப்பாங்க, ரேங்க்கு கொடுப்பாங்க, அதுக்கு ரன் கொடுப்பாங்க. இது குஸ்தியுடைய போட்டியில் இருக்கிற ஒரு இது. அவர் யாருன்னா அந்த மனுஷன் வேறு யாரோ கிடையாது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அந்த மனிதர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜின்னை தூக்கி போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு ஹஜ்ரத் உமர் அவங்க சொன்னாங்க, நீ ஒரு கோலை, அந்த ஜின்னை பார்த்து, நீ ஒரு கோலை, நீ ஒரு வீரனும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, நீ உன்னுடைய கையை பார்த்தா நாய் மாதிரி இருக்குது, என்ன நீ மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்கள் ஜின்னு வகைராவே அந்த கூட்டமே அப்படி தானா அப்படி சொல்லி இப்படி ஹஜ்ரத் உமர் அவர்கள் கேட்டாங்க. அப்போ அந்த ஜின்னு சொன்னிச்சா, நான் தாங்க இருக்கிற ஜின்னிலேயே பலசாலியான ஜின்னு அப்படின்னு சொன்னிச்சான். வாங்க இன்னொரு வாட்டி குஸ்தி போடுவோம் அப்படின்னு. வா, ஒரு வாட்டி தூக்கி போட்டால் பத்தலையாம், அதனால் இன்னொரு வாட்டியும் குஸ்திக்கு வந்துச்சு. 2வது வாட்டியும் தூக்கி கடாசிட்டார் அந்த ஜின்னை. அப்போ அந்த ஜின்னு பார்த்துச்சு, ஆஹா நம்ம யாரோன்னு நினச்சி இவர்கிட்ட போய் நம்ம வம்ப விலைக்கு வாங்கிட்டோம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி அது அந்த ஆயத்தை கற்றுக் கொடுத்துருச்சு. அதுதாங்க ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா, அந்த ஆயத்துல் குர்சி. எந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த ஆயத்தை ஓதிக்கொள்வானோ, ஷைத்தான் அந்த வீட்டிலே இருந்து கழுதை சத்தம் போட்ட மாதிரி சத்தம் போட்டுக்கொண்டு ஷைத்தான் ஓடி விடுகின்றான். ஷைத்தான் வரமாட்டான். அந்த அளவுக்கு அந்த ஆயத்துல் குர்சியில் பவர் இருக்குது அப்படின்னு இந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது கிதாபுல் கரீபில் சொல்லப்பட்டிருக்கு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, அது குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமையான ஒரு ஆயத்தாக இருக்கிறது. எந்த வீட்டிலே அதை படிக்கப்படுமோ அங்கிருந்து ஷைத்தான் ஓடி விடுவான். அந்த ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. இது ஒரு ரிவாயத்து. முஸ்தத்ரக் ஹாக்கிமில் இந்த ரிவாயத்து இருக்கிறது. நிறைய அறிவிப்புகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக